Hi friends, welcome to Dakshniya Home. இன்றைக்கான vlog வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 months பேபிக்கு ஃபுட் எப்படி கொடுக்கலான்னு தான். இது வந்து நாங்கள் பாப்பாவுக்கு ஃபாலோ பண்ணியிருந்தோம். எங்களோட பீடியாட்ரிஷியன் வந்து சொன்னது தான். அதுக்கான vlog தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் அரிசி ஏற்றுக்கிட்டேன், 2 டேபிள் ஸ்பூன் பச்சை பயிறு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 5 பாதாம் 5 பிஸ்தா எடுத்துக்கிட்டேன். வால்நட் இருந்தால் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணல. இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணோம்னா டக்குன்னு கருகிடும். ஸோ அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுபட்டுடுச்சு லைட் ப்ரௌனில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சூடு ஆறதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இது வந்து நல்லா ஃபைன் பவுடராகவும் அரைச்சி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா வந்து கொரப்பாகவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 days ஒன்ஸ்க்கு தேவைப்படுற மாதிரி தான் வந்து குவான்டிட்டி போட்டிருக்கேன். இதே வந்து ஒரு வாரத்துக்கு தேவைன்னா அதுக்கு வந்து டபுளாக போட்டுக்கலாம். ஃபுட்டு கொடுக்கும்போது இது ஆல்டர்னேட்டிவாகவும் கொடுத்துக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர்டைட் பாக்ஸ்லேயோ அப்படி இல்லைனா வேறு எதுனா வீட்டில் மூடி போட்டையான இருந்துச்சுன்னா அதில் போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 days ஒன்ஸே அரைச்சி வச்சுக்கிட்டா நல்லது. நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி 3 ஸ்பூன் போட்டு நம்ம அப்படியே கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். கைவிட்டுட்டோம்னு பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிடும். ஸோ ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிட்டே வருது. நம்ம கெட்டியாக வேணுனாலும் நல்லா கெட்டியாக்கிக்கலாம். அப்படி இல்லைனா லிக்விடாக வேணாலும் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம வந்து இறக்கிக்கலாம். நல்லா கொதிச்சு வருது. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா உடனே தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். நல்லா பபிள்ஸ்லாம் வந்து கொதிக்குது பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் கிளறி நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நமக்கு எந்த அளவுக்கு பதம் தேவைமோ அந்த அளவுக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா டக்குன்னு உடனே அடி பிடிச்சிடும். இது செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக செய்யணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட இது ரெடி பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விட் ஸ்டேஜில் இருக்குது. இதோட ஸ்டாப் பண்ணிட்டாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணாலும் இன்னும் கொஞ்சம் கிளறிக்கலாம். இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட கொடுக்கலாம்.
இது லாஸ்ட்டாக கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நெய் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து திக்காகிக்கிட்டே போகுது. நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ரொம்பவும் கெட்டியாகிடுச்சுன்னா லைட்டாக தண்ணி விட்டு நம்ம அப்படியே கிளறி கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சூடு ஆற ஆற ரொம்பவே கெட்டியாகிடும். அதுக்கான பதம் பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கணும். இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா இது போக போக வந்து சூடு ஆற ஆற நல்லா வந்து கெட்டியாகிட்டே போகும். அது நல்லா கரெக்டாக இருக்கும் நம்ம கொடுக்கறதுக்கு. நல்லா கொதி வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள். நல்லா வந்து திக்காகிடுச்சு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக வந்து நெய் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா வந்து கொதிச்சு திக்காகிடுச்சு. சூடாக வந்து பார்த்திங்கனாலும் நல்லா அப்படியே திக்காகிடும். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, கொடுக்கலாம். நல்லா கெட்டியாகிடுச்சு. லாஸ்ட்டாக கொடுக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடியே செமி லிக்விடாக கூட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.